வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்மளோட உங்களுக்காக நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கால சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து வெளியில எல்லா ஊரும் சுத்தி பார்க்கணும். வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் போதும். இப்ப இல்ல வாழுங்காலத்திலே எல்லா ஊரும் உலகத்தில எத்தனை ஊரும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த எண்ணத்த வந்து தன்னோட சென்னைக்கு என்னைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து ஒரு கருவா வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல உலக நாடுக்கு பல மக்களுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. திரு ஸ்ரீ கந்தன் கருணையட் அருள் டிராவல்ஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸோட ஸ்தாபகர் திரு அருள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வந்து கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க தான் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸாக இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து நல்லபடியாக கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். சார் வந்து நீங்கள் எப்படி சார் இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இந்த அருள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்ன்றது எப்போ ஆரம்பிச்சிங்க? அதுக்கான நோக்கங்கள்லாம் என்ன சார்? என்னுடைய கிராமம் வந்துட்டு ஒரு குக் கிராமம். நான் ஒரு 18 இயர்ஸில் தான் பஸ்ஸே ஏறிருக்கேன், ட்ரெயினே ஏறிருக்கேன். என்னை போல் நிறைய பேருக்கு ஃப்ளைட் ஏறணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும். அதனால் நான் ஒரு மருத்துவத்துறையில் இருந்தேன். மருத்துவத்துறையில் இருந்துட்டு சரி நம்மளும் உலகம் பூரா சுற்றி பார்த்துடணும், ரெண்டாவது மக்கள் நம்மள மாரி எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சுற்றி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கந்தன் கருணை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு சென்னையில் வைக்கில் வச்சு ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்த கொழும்புலேருந்து வரவங்களுக்கெல்லாம் நான் இங்கே சவுத் இந்தியா டூர்ஸ், நார்த் இந்தியா டூர்ஸ்னு பண்ணினேன். இங்கே லோக்கலில் இருக்க சின்ன சின்ன டூர்ஸ் 9 அம்மன் கோயில் அப்படி இப்படின்லாம் போவாங்க, அவங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் நம்ம இதை விரிவாக்கம் பண்ணி நம்ம இங்கேயே தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளேயே பண்ணுறதோட வெளிநாடு ஏன் செய்யக்கூடாது, எல்லாருக்கும் வெளிநாடு அனுப்பிடணும், வெளிநாடு பேக்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன். நான் ஹைஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் காலேஜ் போனதில்லை, ஏன்னா படிப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் என்ன பண்ணேன், நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ப்ராக்டிக்கலாக 4 பேர், 5 பேர், 10 பேர், 50 பேர், 100 பேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் நானும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி பட்ஜெட் ப்ரைஸாக பண்ணுறேன். அதனால் எனக்கு கஸ்டமர் நல்லா சேர்ந்து வராங்க. இப்போ அருள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு நந்தனத்தில் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் 1999 ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 2018, ஒரு 20 இயர்ஸ் நியர்பை கிட்டக்க நெருக்கிட்டேன். இப்போ நல்லா போயிட்டுருக்குது. நம்மளை மாரியே பார்த்தீங்கன்னா என்ன மாரி மனசுக்குள்ளே ஃப்ளைட்டை பார்க்கணும், ஃப்ளைட்டில் ஏறணும், ஒரு டூர் பார்க்கணும் அப்படிங்கிற இன்றைக்கி மக்களுடைய மனநிலை நிறைய மாறிட்டுருக்கு. வெளியில் போகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நான் வந்து இப்போ நிறைவேற்றிட்டுருக்கேன். ஓகே சார். ஏன்னா வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் என்றைக்கும் நினச்ச கனவு வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் நினைவாயிட்டு இருக்குது. கண்டிப்பாக சார். வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வரீங்க, ஒரு ட்ராவல்ஸ் நடத்தி நீங்களே வந்து நடைமுறையில் வந்து எல்லாரும் கூட போயிட்டு வரீங்கன்றது ஒரு விஷயம் தான் சார். ஆனால் இன்டர்நேஷ்னல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். அங்கே உள்ள வாழ்வியல் முறை வேறு, உணவு பழக்கங்கள்லாம் வேறு. எப்படி சார் இவ்வளோ பேர் ஒருங்கிணைச்சு அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? அதுதான் மிகப்பெரிய விஷயம் இல்லை சார். நான் ஒவ்வொரு முறை போகும்போது ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகும்போது இமிக்ரேஷனில் எப்படி இருக்குது, இமிக்ரேஷனில் ஒரு 10 பேரோட போகிறோம், அங்கே ஒருத்தருடைய ஃபால்ட்டு ஏதாவது பாஸ்போர்ட்டில் வந்துட்டு சர்நேம், கிவன் நேம் அல்லது ஏதோ ஒரு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதை ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு புக்கிங் வாங்கி அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த விசா ப்ராசஸ் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. விசா ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கான்சுலேட்டோடைய முடிவு, ஒரு நாட்டினுடைய கான்சுலேட்டோட முடிவு. அவங்க டிலே பண்ணி கொடுப்பாங்க, இமீடியட்டாகவும் கொடுத்துருவாங்க. சம்டைம் நம்ம ட்ராவல் டேட் இருக்கும், நாளைக்கு ட்ராவல் டேட் இருக்கும், இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் விசா வராது. அப்படியே மைண்டில் டென்ஷனாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அது மெயின் அதுதான் விசா. வெளிநாடுங்கும்போது ஃபஸ்ட்டு விசா. சில பேர் பாஸ்போர்ட்டே எடுக்காமல் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, 2 பேர் மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க, மீதி 3 பேருக்கு பாஸ்போர்ட் இருக்காது. சார் நாங்கள் 5 பேரும் சிங்கப்பூர் போகணும், நீங்கள் எப்படி பண்ணி தரீங்க போகிறீங்கன்னா, அந்தமாரி இருக்கும்போது உடனடியாக அந்த 3 பேர்த்துக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வரணும். பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் விசா அப்ளை பண்ண முடியும். விசா வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, அவங்க நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா அந்த விசா ப்ராசஸ் நடக்காது. நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு வச்சுருப்போம். கடைசியாக கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் வந்துட்டு பேசும்போது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது விசானா என்ன, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்துரும்போது அந்த விசா ப்ராசஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி முடிச்சுடுவோம். அப்படி சம்டைம் நடக்கும்போது என்ன பண்ணுவோம், டேட்டை போஸ்ட்போன் பண்ணி கொடுப்போம். சரி ஓகே, இந்த வீக் பார்க்க முடியல, நெக்ஸ்ட் வீக் போய்க்கிறீங்களா, ஓகே பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதனுடைய காஸ்ட்டு, அந்த டேட் போஸ்ட்மெண்ட் சார்ஜஸ், கேன்சலேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்தமாரி சில நேரத்தில் எங்களுக்கு மைண்ட் டென்ஷனாக இருக்கும். ஒரு 100 பேர் வராங்கன்னா ஒரு 10 பேர்
5 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு 100%ல ஒரு 5% இந்த மாதிரிலாம் கிரிட்டிக்கலான பிரச்சனை வரும்போது அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் எங்களுடைய சப்ளையர்ஸை நான் வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு 10 பேர் 50 பேர்னு வச்சுருப்போம், சப்ளைஸ் வச்சுருப்போம். அதனால் இமீடியட்டாக என்னால் எந்த விஷயத்தினாலும் இமீடியட்டாக முடிக்க முடியுது. நான் ஏர்போர்ட்டை போய் இறங்கினதுக்கு அப்புறம் கூட என்னால் டிரான்ஸ்போர்ட்டை ரெடி பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட்டில் வெஹிக்கிளில் போக போக என்னால் ஹோட்டலில் ரெடி பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய கான்டாக்ட்ஸ் அவ்வளோ கான்டாக்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்குது. இந்த கான்டாக்ட்ஸ் வரதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னுடைய சொந்த பணத்தில் நான் ஒரு 4 பேர் போகும்போது கூட அவங்க கூட போயிட்டு ஒவ்வொரு தரமும் அனுபவத்தில் வரதுனால தான் என்னால் இந்த வெளிநாடு சுற்றுலாவை ஈஸியாக பண்ண முடியுது. கண்டிப்பாக சார். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கற்றுக்கொண்ட விஷயம் சார். ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் இதுக்குன்னு ஒரு தனி படிப்பு இருந்தால் கூட அந்த அனுபவ கல்வி தான் உங்களை வழி நடத்துதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சார். சார் இப்போ எல்லாருக்கும் ஆசை தான் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போகணுன்றது கூட நிறைய பேரோட வாழ்நாள் கனவாக இருக்குது சார். இப்போ அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்கள நீங்கள் எந்தெந்த ஊர்லாம் கூட்டு போகிறீங்க சார்? அவங்களுக்கு என்ன மாதிரி ஏதுவாக நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க சார்? ஏன்னா இது சின்ன சின்ன ஆசை தான், அந்த ஆசை நீங்கள் எப்படி நிறைவேற்றி கொடுக்குறீங்க சார்? வெளிநாடு போகும்போது நமக்கு பட்ஜெட் இருக்குது. ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயில் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு. 20,000 ரூபா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கா பண்ணலாம். ஒரு 25,000 ரூபா பண்ணோம்னா மலேசியா பண்ணலாம். 30,000 ரூபா பண்ணால் சிங்கப்பூர் பண்ணுறோம். 35,000 ரூபா பண்ணோம்னா நான் மலேசியா அண்டு கொழும்பு பண்ணுறேன். அந்தமாரி அவங்களுடைய கஸ்டமைஸ் பேக்கேஜ் அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20,000லேருந்து 2 lakhs வரைக்கும் நம்மகிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. கஸ்டமைஸ் பேக்கேஜாக பண்ணி கொடுக்குறோம். அந்தமாரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங், சைனா, மக்காவ், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துபாய், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் நம்மளுடைய ரெகுலர் பேக்கேஜ். நாங்கள் இந்த கண்ட்ரிக்கெலாம் எவ்ரி மந்த் நான் பேக்கேஜ் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவுமே இல்லை எனக்கு பாஸ்போர்ட்லாம் எடுக்க முடியாது சார், நான் ஒன்லி ஃப்ளைட்டில் தான் போய் வரணும், எனக்கு ஒரு சின்ன ஒரு டூர் ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே குஜராத் போகலாம், கல்கத்தா போகலாம், டார்ஜிலிங் போகலாம், டெல்லி, சிம்லா, மணாலி போகலாம், டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் போகலாம். எதுவுமே வேண்டாம், எனக்கு சீரடி தரிசனம் போயிட்டு வரணும் சார். வயசானவங்களாம் கேட்பாங்க, என்னால் ட்ரெயினில் போயிட்டு இங்கேருந்து அலைய முடியாதுப்பா அப்படிம்பாங்க. ஓகே வாங்க, சீரடி தரிசனம் 8,000 rupees பெர் ஹெட், 8,000 rupees. சென்னை டு பூனே ஃப்ளைட்டில் ஏற்றி அங்கேருந்து பை ரோட்டில் கொடுத்து 1 day தரிசனம் காமிச்சு ரிட்டர்ன் கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 60 நாளைக்கு முன்னால் புக் பண்ணும்போது ஃப்ளைட் டிக்கெட்டும் கம்மியாக இருக்கும், ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டலில் கிடைக்கும். அந்தமாரி இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஆசையை என்னால் பூர்த்தி பண்ண முடியுது. ஓகே சார். ஏன்னா இந்த ஊருன்றது நம்ம இங்கேருந்து சுலபமாக சொல்லிடலாம், பார்த்து சொல்லிடலாம் போனோம். ஆனால் அது நடைமுறையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தினர் அது மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பட்ஜெட் காரணமாக கூட நிறைய பேர் போகாமலாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி இது அரேஞ்ச் பண்ணி தரீங்க சார் நீங்கள்? அது நம்ம ஊருக்காரங்களுக்கு மட்டும்தானே இல்லை வெளிநாட்டுக்காரங்களுக்கும் அது மாதிரி? இப்போ இங்கே இருந்து US UKல ஒர்க் பண்ணுறாங்க மாப்பிள்ளை, அதான் கணவன்மார்கள், அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே என்னுடைய கம்பெனி என் மூலியமாக போயிருக்குங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க இந்தியாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு இங்கேருந்தே போகிறாங்க. நான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். இப்போ பேங்காக், ஃபுக்கட் போகிறாங்க, பாலி போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரைஸில் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹனிமூன் பேக்கேஜுங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வருது, கல்யாணம் பண்ணி அடுத்தாப்புல ஒரே முறை வருது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ப்ரைஸு மேரேஜ் வச்சுருக்கேன் சார், இதுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குது, அதுக்கு எக்ஸ்பென்சிவ் செலவு இருக்குங்க சார், அதனால் எனக்கு ஒரு பட்ஜெட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளைட்டில் இங்கேருந்து போயிட்டு வாங்க, கொச்சின், அலப்பி, மூணாறு, பேர் ஹெட் ஒரு 15,000, 2 பேர்த்துக்கு 30,000, ஒரு 4 nights 5 days அந்தமாரி கொச்சின், அலப்பி, மூணாறு அனுப்புகிறோம். காஷ்மீர் போனாங்களா 2 பேர்த்துக்கு 40,000 ரூபா பண்ணி அனுப்பிடுறோம். இல்லைங்க சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் ப்ரைஸ் இல்லைங்க சார், எனக்கு ரொம்ப சீப்பாக வேணும் சார், எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரணும், ஃப்ளைட்டில் போகணும், எங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20க்குள்ளே பண்ணி கொடுங்க சார் டோட்டலி அப்படின்னு கேட்கும்போது இங்கேருந்து ஒன்று சென்னை டு பெங்களூர் வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டை கொடுத்து மைசூர், ஊட்டி காமிச்சு மறுபடியும் பெங்களூர் ஃப்ளைட்டில் கொண்டு வரோம். நம்மளால் அவங்க கஸ்டமர் என்ன விருப்பம் பண்ணுறாங்களோ, லைக் பண்ணுறாங்களோ, என்ன அவங்களுடைய பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னால் டூர் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய விஷயம். கண்டிப்பாக உங்களோட என்னென்னா நம்ம வீட்டில் இருந்து அவங்க வெளியில் எல்லா நாடும் போயிட்டு வரணுன்றது தான் ஒவ்வொருத்தரும் போயிட்டு வரணும் தான் உங்களுடைய இலக்காகவே வச்சுருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி நேரத்துக்கு லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? வேலூர் காட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே ஓகே, உங்க கேள்வி சார்ட்ட கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், இந்த இலக்கு அப்படிங்கிறது மாணவர்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க இல்லீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். சோ அது மாணவர்களுக்கு எப்படி பேரண்ட்ஸா நம்ம ஊக்கம் கொடுக்கலாம்ங்கிறது தான் சார் நான் கேட்கணும். இது சுற்றுலாத்துறை சம்மந்தப்பட்டதுங்க மேடம். நீங்கள் வேறு ஏதோ கேள்வி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம சுற்றுலாத்துறையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. நன்றிங்க சார். அது வந்து அவங்க இலக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ எப்படி ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் கொண்டு போகணும்னு நினச்சது மாதிரி அடுத்த கட்ட வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு தேவையான விஷயம் தானே சார் அது. ஏன்னா தொழில் ஒரு துறையை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சுட்டு முதல் போட்டுடுறாங்க, வாடகை எடுத்துடுறாங்க, ஆஃபீஸ் போட்டுடுறாங்க, ஆள் எல்லாம் வச்சிடுறாங்க, ஆனால் பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் இருக்கு. பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் இல்லை சார், அதுக்கு உழைப்பே உயர்வுங்கிற மாரி அதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் இப்போ டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னா அந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்ற விஷயத்தை இன்றைக்கி பேமெண்ட் வருது, இன்றைக்கி இன்றைக்கி முடிச்சிடலாங்கிற மாரி இருக்கக்கூடாது. அந்த கஸ்டமருக்கு எப்படி பண்ணலாம். எனக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் தூக்கம் வராது, 12 மணி காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கணும். ஏன்னா வெளிநாட்டில் என்னுடைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வெஹிக்கிள் போச்சா, அவங்க ரெடி ஆகிட்டாங்களா, எல்லாம் கேபினில் ரெடியாக இருக்காங்களா, அந்த வரி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம எந்த ஒரு தொழிலையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம். முன்னால் கேட்ட நேயர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இளைஞர்களாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனசோட முழுசாக நம்ம வந்துட்டு அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். இன்றைக்கி நடக்கலனாலும் நாளைக்கு நடக்கும். நான் அப்படி தான் நடந்துகிட்ருக்கேன் என்னுடைய விஷயத்தில். இன்றைக்கி நம்ம முயற்சி செஞ்சோம்னா இன்றைக்கி முடியலனாலும் நாளைக்கு முடியும், அந்த முயற்சி விடாமல் இருந்தால். கண்டிப்பாக சார். வந்து நீங்கள் ஒரு கிராமத்து பின்னிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க சார். பள்ளிக்கூடத்தோடு தான் காலேஜில் எதுவும் போகலன்றீங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் பேச வேண்டியதெல்லாம் இருக்கும், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது எப்படி சார் நீங்கள் சமாளிக்கிறீங்க? சார், நான் முதலே சொன்ன மாரி நான் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒரு குக் கிராமம். அந்த கிராமத்தில் தமிழ் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது. நீங்கள் சேலம் வந்தால் தான் இங்கிலீஷே ஸ்கூலில் படிக்க முடியும், அந்தமாரி இருந்த கிராமம். நம்ம அதையே யோசனை பண்ணோம்னா பண்ண முடியாது. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுறதை நான் வாங்கிக்குவேன், நான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஒரு நாட்டுக்கு பல நாடு போகும்போது அந்த லாங்குவேஜ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைனீஸ் போகிறோம், சைனா போகிறோம், சைனீஸ் பேசுவாங்க. அந்த சைனீஸ் லாங்குவேஜ் நம்ம போக நம்மளால் கற்றுக்க முடியும். நம்ம திருப்பி பேச தேவையில்லை, அவங்களுக்கு தகுந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம சமாளித்து நல்லபடியாக டூரை முடிச்சிட முடியும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டூர் அப்படின்றது வந்து ஒரு நபர் சம்மந்தப்பட்டதே கிடையாது சார். நீங்கள் வந்து ஒரு என் டு ஒன் அங்கே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், இங்கே ஒரு கம்யூனிகேஷன், உங்களோட பேக் ஆஃபீஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை நம்பி வராங்கன்றது பார்த்திங்கன்னா அவங்க உடல் உயிர் எல்லாமே கலந்துருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் சம்மந்தம். அது எப்படி சார் வந்து நீங்கள் அதை எப்படி கோஆர்டினேட் பண்ணுறீங்க சார்? சார், ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்கன்னா புக் பண்ணுறதோட முடிஞ்சது கிடையாது. நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். புக் பண்ணணும், புக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ்ன்னு ஒருத்தர் மூலிமா விசா ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த விசா ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது அவங்களுடைய டிக்கெட்டு விசாலாம் கொண்டு போய்ட்டு அவங்க ஃப்ளைட் ஏற்றுறோம். அங்கே வெளிநாட்டில் என்னுடைய சப்ளையர்ஸை அவங்கள பிக் பண்ணணும், பிக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்கணும். கொடுத்தோடனே அங்கே ஹோட்டலுக்கு அக்காமடேஷன் ஒருத்தர்கிட்ட பண்ணியிருப்போம், அந்த ஹோட்டல் அக்காமடேஷன் அவங்க கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற மாரி அங்கே போயிட்டு ட்வின் ஷேரிங் ரூமுக்காக நான் 4 ஷேரிங் தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அந்தமாரி ஒரு சில விஷயம் வரும்போது இமீடியட்டாக நீங்கள் அப்படியே ரிசப்ஷன்லேயே உட்காருங்க, 1/2 ஹவரில் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஹவரில் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படியும் முடியலையா, நீங்கள் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு இடத்துக்கு பாயிண்ட்டை முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் போகிற கஸ்டமருக்கு எனக்கு ஃபுட்டு இது ஒத்துக்கலை, இந்த ஃபுட்டு என்னால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பிராண்டட் ஹோட்டல் இருக்குது, நம்ம வெஜிடேரியன் ஹோட்டலே இருக்குது, இந்தியாவில் உள்ளவங்கலாம் வெளிநாட்டில் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. அந்த பிராண்டட் ஹோட்டலில் இமீடியட்டாக நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு டெய்லி காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கொடுங்க, இந்த ஃபுட்டை நீங்கள் போய் அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக மாடிஃபைட் பண்ணி கொடுக்கணும். இதை முடித்தது இல்லாமல் ஒரு டூர் போயிருக்க இடத்துல ஒரு ஏதோ எனி ப்ராப்ளம், எங்கேயாவது ஒரு சைட் சீன் போயிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாமிட் வரும், ஒரு சைல்டு இருக்கும். அந்தமாரி நேரத்தில் நம்மளுடைய கைட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சப்ளையராக இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணி 1/2 ஹவருக்கு 1 ஹவர் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்தது இமீடியட்டாக அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறது. இது எல்லாமே நம்ம வந்துட்டு நேரடியாக அனுபவம், நேரடியாக ஆள் வச்சுருக்கனால சில கஸ்டமருக்கு அவங்களுக்கு தகுந்த மாரி என்னால் பண்ண முடியுது. இதெல்லாம் எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸில் ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட்டிவ் வேணும், விசா ப்ராசஸ் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவ் வேணும், கான்ஸ்டேட்டில் கரெக்டாக இருக்கணும், கொடுக்குற டாக்குமெண்ட்டு மெயின் திங், கொடுக்குற கஸ்டமர் கொடுக்குற டாக்குமெண்ட்டு விசா ப்ராசஸுக்கு பக்கா டாக்குமெண்ட் கொடுத்தாங்களா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மற்றதெல்லாம் எல்லாமே நாங்களால் பண்ண முடியும். சூப்பர் சார், சூப்பர் சார். நேரத்து உங்கள் லைனில் இருக்காங்க சார். ஹலோ ஹலோ அம்மா வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? சோஃபியா சார், சேலம்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாமா? கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, கேட்கலாமா? கேட்கலாமா, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அம்மா. உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா சோஃபியாம்மா, சொல்லுங்க.
இல்லை அவங்க டிவியை பார்த்துட்டே பேசுகிறதுனால. ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றிம்மா. கேட்கட்டும். ஹலோ 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 அம்மா, உங்கள் கேள்வி கேட்கலாம், சார்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அம்மா, உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு சார்கிட்ட பேசலாமா நீங்கள்? ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. சாரோட நம்பர் திரையில் இருக்குது, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம் சார். அது என்னன்னா டிவியை பார்த்துட்டே பேசும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு லைனில் இருக்காங்க. ஹலோ 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 சார், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? வணக்கம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். அவங்க கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். சார் வணக்கம் சார். சார் நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். கேளுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க. சார் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க சார். சார் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் தொடர்ந்து கேள்வி கேளுங்க சார். சார், இந்த இஸ்ரேலுக்கு நான் சுற்றி பார்க்க போனேன். எவ்வளோ சார் அது அமௌண்ட் கட்டுறது, எப்படி சார்? இஸ்ரேல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நான் போகணும் சார். ஓகே, என்னோட வேண்டுதல் இருக்கு. இஸ்ரேல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 9 nights இருக்குது, 12 nights இருக்குது. 9 nights பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 nights இருக்குது, 7 nights இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாடு 4 நாடும் கவர் பண்ணலாம், 6 நாட்டும் கவர் பண்ணலாம். ஜீசஸ் பிறந்தது முதல் வளர்ந்தது வரை, அவருடைய கடவுள் இது ஆனது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 12 days பண்ண முடியும். 12 days பண்ணும்போது எல்லா நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் வரும்போது ஒரு பேர் ஹெட்டு 1,20,000 வருதுங்க சார். ஆல் இன்க்ளூஸ் ஃப்ளைட்டு, ஃபுட்டு, அங்கே ஹோட்டல் அக்காமடேஷன், அந்த ட்ரிங்கிங் வாட்டர், எவ்ரிதிங் எல்லாம் சேர்த்துனீங்களா. அந்தமாரி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பட்ஜெட்டாக வேணும், எனக்கு இஸ்ரேலில் நான் வந்துட்டு ஒரு 3 நாட்டுக்கு மட்டும் போய் வரணும், எனக்கு இந்த அளவுக்கு ப்ரைஸ் இல்லைன்னா நம்மளால் ஒரு 80,000 வரைக்கும் பண்ண முடியும் பேர் ஹெட்டுங்க சார். கண்டிப்பாக சார். ஓப்பனாக இவ்வளோ தான் அமௌண்ட்டு சொல்கிறதுன்றதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜென்யூனிட்டி தான் சார். ஏன்னா எல்லாராலும் அதை உடனே சொல்ல முடியாது, கேட்டுட்டு சொல்கிறேன்னுவாங்க சார். இப்போ சார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி அது மாதிரி எந்தெந்த வித்தியாசமான ஊருக்குலாம் நீங்கள் கூட்டு போயிட்டு வரீங்க சார்? சார் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் அதிகமாக லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்தமாரி போய் வரும். இப்போ இண்டூஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா முருகன் டெம்பிள் பார்க்கணும், கம்போடியா போகணும். கம்போடியாவில் அங்கோர் வாட்டர் டெம்பிள்னு இருக்குது, கம்போடியா பார்க்கணும். ஏன்னா ஏஜ்டு பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முருகன், கம்போடியாவில் அங்கோர் டெம்பிள் அந்தமாரி லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம், மலேசியா அண்டு கம்போடியா அப்படின்னு வச்சுருக்கோம். இல்லை எங்கள் ஃபேமிலியாக போகிறோம், நாங்கள் ஒரு 2 சைல்டு ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 adult 2 சைல்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா அண்டு சிங்கப்பூர்னு வச்சுருக்கோம். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 week பேக்கேஜ், பட் 60,000 நாங்கள் பண்ணுறோம். இதில் என்னென்னா எவ்ரிதிங், ஃபுட்டு, ஃப்ளைட்டு, ஹோட்டல் அக்காமடேஷன், சைட் சீயிங், எவ்ரிதிங் கொடுக்குறோம். 6 nights 7 days மலேசியா அண்டு சிங்கப்பூர். அப்படி பார்க்கும்போது ஒரு சைல்டு வராங்க, அந்த சைல்டுக்கு என்ன சார் எங்கள் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 years தான் ஆகுது, 4 years ஆகணும். அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியை நல்லபடியாக டூர் கூட்டு பார்த்துவோம். இப்போ என்னட்ட பார்த்தீங்கன்னா என்னட்ட சின்ன டூர் சீரடி, கோவா, அந்தமான் போனவங்க தான் இன்றைக்கி அப்படியே அவங்க ரெஃபரன்ஸில் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரன்ஸில் தான் இன்றைக்கி அவங்க வெளிநாடெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகே சார், நேரத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். அம்மா வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்க. அம்மா வணக்கம், உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் டீனர்ல இருந்து பேசுறேங்க சார், கண்மணி. ஓகேம்மா, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். உங்கள் கேள்வி தொடர்ந்து கேட்கலாமா? வணக்கம் சார். நான் ரஷ்யா டூர் போகலான்னு இருக்கேங்க சார். அதோட ப்ராசஸ் பற்றி என்னன்னு சொல்லுங்களேன். ரஷ்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ 3 nights, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு 3 nights போகலாம். மினிமம் பேக்கேஜ் 6 nights 7 days போகலாம். ரஷ்யாவில் துணைக்கண்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, அல்மாட்டி இருக்குது, உஸ்பெகிஸ்தான் இருக்குது. அந்தமாரி துணைக்கண்டத்துக்கு போகிறதுனா வேறு. நீங்கள் ரஷ்யா மட்டும் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா 3 nights மாஸ்கோவும் 3 nights செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கும் போகலாம். இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லி வயாவும் போகலாம், இல்லை சென்னையிலேருந்து துபாய் வயாவும் 2 flight எடுக்கணும் ஆக்சுவலாக மாஸ்கோவுக்கு. அங்கேருந்து ஸ்பீட் ட்ரெயினில் போகணும். எங்கேருந்து மாஸ்கோவிலேருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போனால் ஸ்பீட் ட்ரெயின் இருக்குது. அந்த ஸ்பீட் ட்ரெயின் 4 hours போகும், அந்த புல்லட் ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. அங்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு 3 nights அக்காமடேஷன் கொடுத்து ரிட்டன் ட்ரெயின்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ கொடுத்து உங்களுக்கு சென்னைக்கு இந்தியாவுக்கு வர வைப்போம். இந்தமாரி பார்க்கும்போது உங்களுக்கு 6 nights 7 daysன்னு பார்க்கும்போது
மற்ற பெரிய பெரிய கம்பெனிலாம் 1,20,000 1 lakh அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எங்களுடைய பேக்கேஜ் 80,000. 80,000 மீன்ஸ் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட், ஸ்பீட் ட்ரெயின், அங்கே ரஷ்யாவில் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, அதே போல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இந்தியன் ஃபுட்டு. அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்டாக நாங்கள் எப்பயுமே வச்சுருக்குது 3 star ஹோட்டல் அக்காமடேஷன் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு லைக் பண்ணிங்கன்னா 4 star வேணும், 5 star வேணும், அது கஸ்டமைஸ் பேக்கேஜாக பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே நாங்கள் பண்ணுறது எல்லாமே எல்லா இடத்துலையும் வெளிநாட்டில் 3 star ப்ராப்பர்ட்டி, 3 star ஹோட்டலுக்கு அக்காமடேஷன் கொடுக்குறோம். ஓகே, உங்கள் கேள்விக்கு நன்றிமா. சாரோட நம்பர் திரையில் இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம். அது பண்ணி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ 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 சார் வணக்கம் சார். உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? ஹலோ, நான் மதுரையில இருந்து மாணிக்கம் பேசுறேன். அவங்க கேள்வி சார்கிட்ட கேளுங்க சார். சார் சார், உங்க வணக்கம் கேள்வி சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், உங்க கேள்வி தொடர்ந்து கேட்கலாம் சார். சார். இப்போ எங்க காலேஜ்ல ஒரு 25 பேர் படிக்கிறாங்க. சரிங்க சார். அவங்கள வந்து ஒரு ஜெர்மனி டூர் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். சரிங்க சார். அது எப்படி சார் காலேஜ் பசங்களுக்கு விசா எல்லாம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை எப்படி அது பண்ணுறது? சார், இப்போ ஜெர்மன், யூகே, யூஎஸ்ன்னா விசா ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பு. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்களா, உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் போக முடியும். வணக்கம் சார். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி சார். ஓகே சார். அது மாதிரி இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ 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 ஹலோ. ஆமாம் வணக்கம். உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? சேலத்துலைங்க சார். ஓகே, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாமா? ஓகேங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்கள் மேடம். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சேலம் இவங்க டூர் ட்ராவல் கந்தன் கண்ணை இது ட்ராவல்ஸில் டூர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. கம்மியான சார்ஜஸில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே சேலத்தில் தான் நிறைய டூர் போயிருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்க, நன்றிங்க. அங்கேயும் சேலத்துலேயே சார் நீங்கள் வந்து இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது டூர் இந்த மாதிரி பண்ண முடியுமாங்க சார்? இப்பயும் பண்ணிட்டு இருக்குங்க. காலேஜ் டூர்ஸ்லாம் இப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ 40 பேர் டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், சிம்லா, மணாலி போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 18,000ல பண்ணி கொடுக்குறோம். அப்போ போகும்போது ஃப்ளைட்டும் வரும்போது நாங்கள் ட்ரெயினும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மந்த் போகிறாங்க. சென்னையில் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் போகிறாங்க. அவங்களுக்கு 18,000ல பண்ணி தரோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்ரா ஒரு நைட்டு, ஆக்ரா சிம்லா ஒரு நைட்டு, மணாலியில் 2 nights, மொத்தம் 4 nights 5 days பார்த்தீங்கன்னா 18,000ல பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு சேலம் மட்டும் கஸ்டமர் இல்லைங்க மேடம். சேலத்தில் எனக்கு நிறைய பெரிய கம்பெனி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க, ஆந்திராவில் குமார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய ரெஃபரன்ஸில் வராங்க. ஹைதராபாத்லேருந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்னுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் அழைக்கலாம். உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் மேடம். ஓகேம்மா, கேள்விக்கு நன்றிமா. சாரோட நம்பர் தெரியல இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து இன்னொரு லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார். உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? சார் என் பேர் ஆறுமுகம், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, உங்கள் கேள்வி சார்கிட்ட கேட்கலாம் சார். சொல்லுங்கள் சார். சார் என் பேர் கே ஆறுமுகம், மதுரை சார். ஓகே சார், உங்கள் கேள்வி சொல்லுங்கள் சார். உங்கள் கேள்வி கேளுங்க சார். நான் விவசாய கூலி வேலை பார்க்குறவர் சார். ஓகேங்க சார். நமக்கு ஏதாவது குறைஞ்சபட்சத்தில் ஏதாவது வெள்ளாறு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரே ஆசை சார். ஏதாவது பிளேட்டில் ஏறணும் வெள்ளாறு போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை சார். கண்டிப்பாக சார், அதுக்காக தான் நான் இருக்கேன். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றணுன்னு தான். நானும் விவசாயி தான், விவசாய மாவட்டத்தில் தான் வந்திருக்கேன். நான் சென்னையில் ஒரு 20 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் வெளிநாடு போகணுன்னா நான் பாஸ்போர்ட்டை நானே ப்ரிப்பேர் பண்ண முடியும். வாங்கி உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆன்லைனில் எடுத்து உங்களுக்கு கொடுத்து வெளிநாடு கூட்டு போக முடியும். இது ஒரு விஷயம் என்னென்னா, வெளிநாடு போகணுன்னா நாங்கள் பாஸ்போர்ட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஆன்லைன் சார்ஜஸ்லாம் எதுவும் வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். இல்லை சார் எனக்கு வெளிநாடு இல்லை, எனக்கு உள்நாட்டிலேயே ஒரு டூர் நல்ல டூராக பண்ணி கொடுங்கன்னா என்னால் உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ள உள்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு நான் ஒரு 4 நாள் சுற்றி காமிக்க முடியும் சார். என்னுடைய நம்பரை நீங்கள் இதே மதுரையிலேயும் என் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் சார். ஓகே சார், உங்களுக்கு சார் சாரோட நம்பர் தெரியல இருக்க மேலும் பயன்படுத்துங்க சார். வந்து இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ், அந்த அருள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்ன்றது வந்து ஒரு ஆள் மட்டும் வருங்களா, பல பேர் ஒருங்கிணைக்கிறீங்க சார். ஆனால் அந்த டூருக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்க்கு மட்டும் தான் அவங்க வராங்க. அவங்க என்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார்?
ஏன்னா வந்து உங்களை மாதிரி இந்த துறையை சார்ந்தவங்க பல பேர் சந்திக்கிற சவால் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கவும் முடியாது, அது வந்து கோச்சிக்கவும் முடியாது. இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷனாக இருந்தால் அந்த டூர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் சார்? சார் இப்போ நமக்கு நம்ம நேயர்கள் பார்த்தீங்கன்னா டூர் வர கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைஜெனிக் கஸ்டமர்ஸும் இருக்காங்க, ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க, நம்மளோட கீழே இருக்கும். அதெல்லாம் லெவல் முக்கியம் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சொல்கிற விஷயத்தை காதலை வாங்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? ஒரு இமிக்ரேஷன் போனால் இப்படி தான் லைன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இமிக்ரேஷன் நேரத்தில் லைனில் இருந்தாங்களா பிரச்சனை இல்லை. ஒன்று ஒரு விசாவெல்லாம் முடிச்சிடறோம், அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தால் கூட முடிச்சு பண்ணி கொண்டு போயிட்டு ஃப்ளைட் ஏற்றி கொண்டு போயிட்டு வெளிநாட்டில் போய் இறக்கி அவங்கள ஹோட்டலில் கொண்டு போயிட்டு அக்காமடேஷன் கொடுத்துட்டு 8 மணிக்கு நீங்கள் டின்னர் வந்துருங்கன்னா 8 மணிக்கு எல்லாம் டின்னர் வந்துடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு 4 பேர் வெளியில் போயிருப்பாங்க, ஷாப்பிங் போயிருக்குன்னு சொல்லுவாங்க, வருவாங்க 8:30 மணி 9 மணிக்கு வருவாங்க. மேக்ஸ் 100% பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க டைம் கீப் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. மலேசியா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் தான் டைம் 5 நிமிட்ஸுக்கு மேலே வெஹிக்கிள் நிற்காது. அடுத்த நிமிஷம் வெஹிக்கிள் வந்துட்டு கேன்சல் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்தாப்புல அவங்க டூர் போகிறதுக்கு நான் மறுபடியும் வண்டி ஏற்படுவேன். இந்தமாரி நேரம் தவறாமை. ஒரு டூர் ஏஜென்ட் ஒரு டூர் உங்கள் கூட வந்திருக்கான், சப்ளையர்ஸ் நானோ அல்லது சப்ளைஸோ யாரோ வந்திருக்காங்க, கைடு வந்திருக்காங்க, அந்த கைட் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் ஒரு டூர் போயிருந்தால் அந்த டூர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு அங்கே வந்துட்டு நீ என்ன அதட்டுற அப்படிங்கிற மாரி அவங்களுடைய ஃபீலிங் இருக்கும். பட் நம்ம சொல்கிறது அதட்டுற மாரி இருக்கும். அவங்களுடைய நல்லத்துக்கு தான் சொல்கிறோம். ஒரு 5 நாளைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும், இவங்க ½ அன் ஹவருக்கு முன்னால் வந்தாலும் இந்த இடத்த கவர் பண்ணிடலாம், இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்து கவர் பண்ணலாம், அந்தமாரி நாம் திங்க் பண்ணுவோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவர் என்ன நம்ம பைசா கொடுத்துருக்கோம், நம்ம ரூபா கொடுத்துருக்கோம், நம்ம பைசா வாங்கிட்டு நம்மளே அதட்டுறாரு அப்படிங்கிற மாரி அவங்களுடைய இதாக இருக்கும். நம்ம ஒரு பேக்கேஜுக்கு ஒரு 20,000 வாங்குறோம்னா அதில் ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா, ஹோட்டல் அக்காமடேஷன் எல்லாம் பண்ணி ஒரு 1000 ரூபீஸா அல்லது 2000 ரூபீஸா இல்லை எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கஸ்டமர் நமக்கு சேவ் அப்படின்னு நினச்சிட்டு அந்தமாரி நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். அதனால் கஸ்டமர்ஸ் நேரம் தவறாமை நம்ம சொல்கிற என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறோமோ அதை கொடுக்கணும், கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணும், கரெக்டான நேரத்துக்கு வரணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும். அப்படி பண்ணாங்களா நல்லா டூர் நல்லா பண்ண முடியும். ஓகே சார். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் 100ல் வந்து 99 பேர் கரெக்டாக வந்துடுறாங்க சார். அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிடலாம், லாஸ்ட் மினிட் விசா கிடைக்காம போயிடலாம், லாஸ்ட் மினிட் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடலாம். இப்போ அது மாதிரி சூழல் வரும்போது எப்படி சார் அவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? தவிர்க்க முடியாத சூழல் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னால் ஒரு பெரிய அனுபவம். ஒரு குரூப் ஒரு 22 பேர் பிலிப்பைன்ஸுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. விசா ப்ராசஸுக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிடுறோம். அந்த டாக்குமெண்ட்டை அதில் ஒரு 12 பேர் 13 பேர் தான் கொடுக்குறாங்க. மீதி ஒரு 8 பேர் கரெக்டான டாக்குமெண்ட்டு கொடுக்கறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, விசா ப்ராசஸ் ஒன் சைடு, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்காங்க. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டியது ஐடி பேப்பர்ஸோ ஜிஎஸ்டியோ அவங்க கொடுத்தா தான் என்னால் செய்ய முடியும். அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வச்சுட்டு ஓகே நம்ம டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், 2 மந்த்ஸ் தள்ளி வச்சுக்கலாம், அதனால் அப்போ பிலிப்பைன்ஸ் விசா வந்துடும், அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அவங்க எல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. அந்த நேரத்தில் பிலிப்பைன்ஸில் புயல் வந்துடுது, ஒரு ஆஃபீஸ்லாம் லீவ் ஆகிடுது. இந்தமாரி ஒரு பிரச்சனையெல்லாம் இயற்கை சீற்றம்லாம் வரும்போது அதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, விசா ப்ராசஸ் கான்சுலேட்டோடைய அவங்களுடைய முடிவு, அவங்க கொடுக்கறதோ லேட் ஆகுதோ அவங்களுடைய முடிவு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு உண்டானதை டேட் போஸ்ட்போன் பண்ணுறதை நம்ம பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பேர் பண்ணும்போது அதனுடைய மணி பூரா நம்ம தலையில் வந்து முடியுது. ஆனால் இதை வந்துட்டு சில புரிஞ்சிக்க மாட்டாங்க. விசாங்கிறது வந்துட்டு நாம் கொடுத்தா தான், டாக்குமெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் மாற்றி பண்ணுறோம். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்து இந்த நிகழ்ச்சிக்கான நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூர் எப்படி நடத்துறீங்கன்றதை விட உங்ககிட்ட வந்தவங்களை எப்படி நீங்கள் நடத்தணும், அவங்க எப்படி சந்தோஷமாக போகணுன்றது ஒரே குறிக்கோளோடு இருக்கீங்க சார். இந்த நிகழ்ச்சியில் நிறைய பகுதி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சுருக்கமாக 2 லைனில் தான் சொல்லணும். நேயர்கள் எல்லாரும் வெளிநாடு போகணும், எல்லாரும் வெளிநாடு சுற்றணும். என்னுடைய ஆம்பிஷன் அதுதான். நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய மொபைல் நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்துட்டு அருள் சொல்லிட்டு பேசுகிறேன். எனக்கு நீங்கள் எனி டைம் கூப்பிடுங்க. உங்களை எல்லாத்தையும் வெளிநாடு கூப்பிட்டு போகணுங்க தான் என்னுடைய விஷயம். உங்கள் மனசுக்குள்ளே 1008 ஆசைகள் இருக்கும், என்னால் அதை முடிஞ்ச வரைக்கும் பூர்த்தி பண்ண முடியும். எனிவே எல்லோரும் நல்லா சுற்றுலா போகணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இனி உங்களுடைய எண்ணங்களை ஓகே போகலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம்னு நினச்சி சுற்றுலாவை மேம்படுத்துங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து வாழணும், எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும். நன்றி.
நேர்களே இந்த உங்களுக்காக நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறோம். ஸ்ரீ கந்தன் கருணை ஸ்ரீ அருள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட ஸ்டாப் அருள் சார் வந்து எப்படி வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் எப்படி என்ஜாய் பண்ணலாம், அதுக்கான அனைத்து சௌகரியங்களும் பண்ணித்தரன்ற உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. சாரோட நம்பர் திரையில் இருக்க மேலும் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.